ஓகே கைஸ், நம்ம கடலில் குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். கோயிலுடைய முகப்பானது அங்கே இருக்கிறது. என்னடா கடலை காட்டினே பொசுக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இல்லைங்க, நாங்கள் திரும்ப வீடியோ எடுத்திருக்கோம். அது இன்ஸ்டா 360 எடுத்த காணொலி. இப்போது திரும்பவும் நம்ம கோயிலில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆமாங்க, நாம் என்ன மாதிரியான பஸ்ஸில் வந்தோம், அந்த பஸ் எப்படி இருக்கும், நாங்கள் அங்கேருந்து எப்படி எந்த இரவில் கிளம்பி வந்தோம், அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க, திரும்பவும் நம்ம பழைய இடத்துல செஞ்சுட்டோம். நம்ம பயணம் அத்தான் வலசு கோயக்காடு கருப்பசாமி கோவிலில் இருந்து தொடங்க பெற்ற போது பஸ்ஸு இப்போ தான் வந்தது. எல்லோரும் ஏறிட்டாங்க. பயணமானது இனி ஆரம்பம். ஓகே, வாங்க. வெங்காலத்து சம்பு அதே தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு காலையில் பாம்பன் பாலத்து மேலே நம்ம இப்போ இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் வந்தது, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆல்டோ பிடிச்சி வந்தது, இது எல்லாமே போன வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஓகே, நம்ம இப்போ கடலில் குளிக்க போகிறோம். வாங்க கைஸ், நம்ம கடலுக்குள்ளே இறங்க போகிறோங்க.
கடலுக்குள்ளே இறங்கும்போது பார்த்து இறங்கிக்கோங்க. ஏன்னா மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக நிறைய கற்களை வந்து உள்ளே போட்டிருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு வெறுங்கால் சடப்படன்னு இறங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய காலில் அந்த கற்கள் மாட்டும். உங்கள் கால் வந்து கற்கள் சந்துக்குள்ளே போகலாம். அல்லது அந்த கற்கள் வந்து ஊசியாக இருக்குது, ஓடக்கல். அதெல்லாம் அந்த கற்கள் வந்து உங்களுடைய காலை வந்து கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இறங்கிக்கோங்க. அதனால தான் நாங்கள் மெதுவாக இறங்கிட்டு இருந்தோம். கல் குத்தங்காட்டி நானும் விலகுற மாதிரி போனால் பிரபாகரன் பிடிச்சிக்கிட்டான். அப்படியே இப்படி வாங்க நடுவில். கற்களை எல்லாம் தாண்டி போன உடனேயே பார்த்தீங்கன்னா மணல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மணல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் எங்களால் நல்லா நடக்க முடிஞ்சிச்சு. நாங்கள் நடந்து ரொம்ப தூரம் போகிற மணலாகவே இருக்குது. இடுப்புக்கு மேலே தண்ணி மேலே வரவே இல்லைங்க. ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டோம். அப்போது தண்ணி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. தண்ணி வந்து எங்களை மூழ்கவே இல்லை. ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேடான பகுதிகளாக தான் இருக்குது. இந்த ஸ்ரீலங்கன் டு தமிழ்நாடு இடையில் இருக்கிற பகுதி வந்து அதிக அளவில் மணல் திட்டுக்களால் ஆனது தான். இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியான அளவில் மட்டுமே தண்ணி இருக்கும். ஒரு சில இடங்கள் மட்டுமே ஆழமாக இருக்கும். அண்ணாமலையே உண்ணாமலையே உனது மலையே. ஓகே, அவன் நடுவில் காமெடி பண்ணிட்டான். தண்ணி ரொம்ப உப்பா இருக்கு. கடலுக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் நத்தக்கடையிலிருந்து ராமேஸ்வரம் வந்திருக்கிறோம். சிறப்பா இருக்கிறது. நான் பாத்தீங்கன்னா முங்கிட்டேன். காப்பாத்த போறேன். கண்ணு ஏன்னா எரியுது. தண்ணியில முடிச்சு எரிய ஓடி வந்திருக்கிறாரா? அது ஓட்டோட ஆர்மி. ஆமா சங்க. ஆமா அப்படியே எடுத்துட்டாங்க. எனக்கு அரிய வகை ஒரு இது கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அப்படியே ஒரு பவளப்பாறைன்றது வந்ததுங்க. அப்படியே
எல்லா பூடையும் வந்து ஓட்டி இதுல கிடைக்கிற பாட்டு நம்ம அங்க தானே போகணும். ஓ எங்க போனா கல்லு கடப்பாரு கண்ணுக்கு தெரியாத விசைகள்லாம் நிறைய இருக்கிற காலிக்கு சரி. வந்தீங்கன்னா குளிச்சிடாதீங்க. அப்படி குளிச்சிங்கன்னா நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு பிஸ்கட் சாப்பிடலாம். போய் சுற்றி அடித்து நொந்து நூடுல்ஸ் ஆகி ஏதாச்சும் கிடைக்காதா அப்படின்னு வந்துட்டு பார்த்ததில் 10 ரூபாய்க்கு பிஸ்கட் கிடச்சிது. ஸ்பான்சர் ஹாய் சொல்லுங்க. இந்த ஸ்பான்சர் என்றைக்குமே மறக்கக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலை அவன் வாங்கி கொடுத்தான். அவன் வாங்கி கொடுத்தான், இவன் அதை வந்து பிடுங்கி தின்னான். நீ என்னடா பண்ணு? ஷேர் பண்ணி கொடுத்தேன். இந்த கோயிலுக்குள்ளே எல்லாம் போய் சுற்றி அடிச்சுட்டு அப்புறமா நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே அலோடு இல்லை கேமரா அப்படின்றனால நம்ம கோயிலெலாம் சுற்றி அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி பக்கமாக நம்ம வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு திரும்பவும் நம்ம பஸ்ஸுக்கு கிளம்ப போகிறோங்க. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல மாமன்னன் மருதபாண்டியர்கள் ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. பாருங்க, இதுதான் அந்த கோயில். மொத்தமாக 22 தீர்த்தங்கள். 22 தீர்த்தங்களும் வந்து ராமநாத சுவாமி கோவிலுக்குள்ளே கிடச்சது. அந்த 22 தீர்த்தங்களையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நம்ம வந்தோம். 22 தீர்த்தங்களும் பிடித்து ஆயிற்று. அதனால் நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறோங்க. நம்ம இங்கேருந்து திரும்பவும் ஆட்டோ பிடிச்சி தான் கிளம்ப போகிறோம். வாங்க கிளம்புவோம்.
ஓகே, நாங்கள் திரும்ப பஸ்ஸுக்கே வந்துட்டோம். பஸ்ஸுங்க நிற்கிது. எங்கடா இங்கே நிற்கிது. ஆமாம், கழுகு தான் இங்கே பெருசாக இருக்கும். ஓகே, கோயிலுக்குள்ளே வந்து கேமரா, ஃபோன் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 22 தீர்த்தங்கள்ங்க மொத்தமாக. 22 தீர்த்தமும் தீர்த்தத்துக்கு 25 ரூபா கட்டணும். இங்கே இருக்குது நம்ம பஸ்ஸு. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு பேசுவோம். ஆமாம், இல்லைன்னா கோச்சிக்க. கிட்டத்தட்ட நாங்கள் அந்த ராமநாத சுவாமி கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் காட்டு நாங்கள் அப்படியே மெதுமெதுவாக நடந்தோம். சிறப்பு தரிசனத்துக்காக குயிக்காக விட்றாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. சிறப்பு தரிசனம் வாங்கிட்டு ரொம்ப லேட்டாக போய் பார்த்தாங்க. அதுக்கு நீங்கள் வந்து நேரடியாக 10 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துக்கலாம். 10 கிலோமீட்டர்னால் நடக்க முடியாது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு வரிசையில் நின்றாதீங்க, சோழி முடிஞ்சு. 22 தீர்த்தம் கொடுக்குறாங்க. 22 தீர்த்தத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 25 ரூபா தான். ஆனால் இவன் எங்ககிட்ட வந்து 5700 வாங்கியிருக்கான். எப்படி அப்படின்னா, நான் கொண்டு உனக்கு எல்லாமே வந்துட்டு ஃபில் பண்ணி தர்றதுக்காக வந்துட்டு அவ்வளோ வந்து லஞ்சம் வாங்குறாங்க. ஆனால் வந்துட்டு மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறது வெறும் 25 ரூபா தான். 25 ரூபாய்க்கு அவங்க பண்ணி கொடுக்க வேண்டிய விஷயத்த அவங்க பணம் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இல்ல சரி, அத்தனையும் நம்ம ஃபுல்லப் பண்ணோம்ல 5,700 கொடுத்தா. அப்புறம் கடைசியில் ஒரு கேன் அந்த தங்கவேல் அந்த தண்ணி இருக்காங்களே அதை கொண்டு கொடுத்து அது கொடுத்த பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க பின்னாடி மறுபடியும் 2 பேர் வந்துட்டாங்க. அந்த டிரைவர் குளிக்கிறதுக்கு போயிருக்காரு. சொல்லிட்டு போயிரு. வேற என்ன? ஓகே, வசந்தகுமார் உள்ள வந்துட்டான்ப்பா. நோட் பண்ணியாச்சு.
ஓகே கைஸ், நம்ம இப்போ பாம்பன் பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். நம்ம இதோட இந்த செக்மெண்ட் முடியுது. அடுத்த எபிசோடில் நம்ம அடுத்த வரும் காணொலியை பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈலா ஃபோட்டோகிராஃப்.